வெல்கம் பேக் கை. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபயர்போல்ட்டோட ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்கு. ஸோ ஃபயர்போல்ட் கோப்ரா ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் AMOLED டிஸ்பிளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 123 ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம தலை MS தோனியோட சைடுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேயும் மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 20,000 வந்து போட்டிருக்காங்க. நாளெல்லாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா 3,500 rupeesக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் பண்ணாங்க. நான் ஃபயர்போல்ட் வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 500 rupees வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,000 rupeesக்கே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே எதுவுமே இல்லை. இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ வாட்ச் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்ன கார்டு? ஏதோ கானாக்கு ஏதோ ஒரு கார்டு. 3 months பார்த்தீங்கன்னா கானா சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ போல், அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஸ்பாட்டிஃபைலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ போல். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. அப்புறம் நிறையா ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ மூவி டிக்கெட்டா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ புக் மை ஷோ வவுச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசர் மேனுவல் வந்து இருக்குது. நல்ல ஒரு குட்டி புக் மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்சுக்கு வந்து வரும். இதெல்லாம் வந்து உரமா வச்சிடலாம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் இந்த க்ரீன் கலரில் பார்க்க செமையாக வந்து இருக்கு. ஸோ செம சாலிடான பில்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து நல்ல ரக்கடான ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல டியூரபுளாக நல்ல ரக்கடான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மெட்டல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் வாட்சோட ஸ்ட்ராப்போட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து இங்கே தான் எல்லா சென்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பட்டன் எடுத்திங்கன்னா நமக்கு வந்து பேக் பட்டன், இன்னொரு பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த வாட்சில் நமக்கு வந்து காலிங் ஃபீச்சர் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஃபயர்போல்ட் வந்து மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா டியூரபுளாக இருக்கும் போல். அப்புறம் இந்த வாட்ச் நமக்கு வந்து IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி ஸ்விம்மிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் நல்லா வேறு லெவல் நல்ல ரக்கடான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஆக்சுவலி வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர், அப்புறம் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டாப்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டோட்டலாக இந்த 4 காம்பினேஷனில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ்லன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் வாட்சோட ரொம்ப பெரிய ஹைலைட்டான இதோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.78 inchக்கான AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து அவுட்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா விசிபிளாக இருக்குது. நல்லா பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்கனால அந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கி பிளாக்காக நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த வாட்ச் நமக்கு வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து வாட்சில் வந்து AMOLED டிஸ்பிளே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 60 Hz வந்து தர மாட்டாங்க. நமக்கு வந்து 30 Hz மாதிரி வந்து குறைச்சிருவாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் வாட்சில் அப்படி இல்லை. அப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AMOLED இருக்கனால நமக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி லைஃப்னு வரையில அஃப்கோர்ஸ் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கனால பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ ஹெவி யூசேஜுக்கு வந்து 10 days வரைக்கும் தாங்க. அப்புறம் வந்து லைட் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா 15 days வரைக்கும். அப்புறம் பவர் சேவிங் மோட் போட்டு யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 30 days வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும்னு வந்து ஃபயர்போல்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே அண்ட் பேட்டரி லைஃப் ரெண்டுமே நல்லா தரமாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த ஸ்மார்ட் வாட்சோட UI பற்றி நம்ம வந்து குயிக்காக வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்லீப் டேட்டா வந்து இருக்குது, ஹார்ட் ரேட் இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருக்குது, அப்புறம் SpO2 இருக்குது, அப்புறம் வெதர் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே மெயின் மெனுவில் வந்து இருக்கும். ஸோ நமக்கு இங்கே வந்து ஷார்ட்கட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆட் காம்பனன்ட்ஸில் நம்ம வந்து இங்கேயுமே நிறையா எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் இருக்குது, ஷட்டர் இருக்குது, அப்புறம் இங்கே வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, கேல்குலேட்டர் இருக்குது, டைமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து
மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் மெனு வந்து இருக்குது. ஸோ செட்டிங் மெனுவில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பிரைட்னஸ் அது மாதிரி எல்லாமே இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து கீழேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷனோ அப்படி இல்லைன்னா ஏதாவது மெசேஜஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் இங்கே ஒரு வாட்டி ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே சும்மா ஒரு ஷார்ட்கட் கீ மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதே நம்ம வந்து 2 வாட்டி ஸ்வைப் பண்ணோம்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் மெனு வந்து இருக்குது. ஸோ மெயின் மெனுவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி அது போக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் நிறைய இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்சுவலி இந்த மெயின் மெனுவோட லுக்குமே நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்சில் வர மாதிரி உங்களுக்கு வேணும்னா இங்கேயுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மெனு வியூ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இருக்குல்ல, இங்கே வந்து கிரிட்டு மாற்றிடுங்க. ஸோ கிரிட்டு மாற்றினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் மாதிரி இங்கேயுமே வந்து மாறிடும். நல்லா வாட்ச் நல்லா ஸ்மூத்தாக நல்லா வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடுன்னு வரையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் மெனுலையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த பட்டனுமே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 123 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா இது வந்து உடனே இங்கே வந்து ஆக்டிவேட் வந்து ஆகிரும். இது போக உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் சொல்லி வந்துக்கிறேன், ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே இது போக உங்களுக்கு வந்து வேணும்னா இன்னுமே இங்கே வந்து நிறைய வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா யூஐ வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா ஏதோ DA ஃபிட் ஆப் போல். சரி, ஓகே, இப்போ இந்த ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இந்த ஆப்போட ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப்ஸு, ஸ்லீப்பு அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு வந்து மேலே வந்து காமிக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸ்க்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஏகப்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஓன் வாட்ச் ஃபேஸஸ் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டில் நீங்கள் வந்து எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ஃபோட்டோ கூட நீங்கள் இங்கே வந்து வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தெந்த ஆப்பில் வந்து எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வேணுங்கிறது வந்து நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கேமரா ஷட்டர் இருக்குது, ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் அது மாதிரி நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க. அதர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து டைம் ஃபார்மேட் அது மாதிரி மற்ற டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. வாட்டர் ரிமைண்டர் அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்கே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேரில் வாட்சில் ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து எவ்வளோ கோல்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆப் ரொம்ப சிம்பிளாக நல்லா ஃபீச்சர் ரிச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, சம்பந்த வீடியோட கடைசிக்கு வேண்டாம். ஸோ ப்ரைஸிங் நிறைய இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா 3500 rupeesக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து Fire-Boltt வெப்சைட்டில் வந்து நிறையா கூப்பன்ஸ் வந்து போட்டேன். ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2990 சம்திங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிடச்சிருச்சு. அதனால் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு Fire-Boltt வெப்சைட்லேருந்து வாங்குங்க. ஆக்சுவலி இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வந்து போயிடுச்சு. ஸோ லிட்டரலாக இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்கும் போல். ஸோ 3500 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 3500 rupeesக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபுளான நல்ல வேறு லெவல் டிசைன் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்மார்ட் வாட்ச்சில் தான் வந்து இருக்கும். அப்புறம் பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பாக இருக்கட்டும், அப்புறம் வாட்சோட யூஐயாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீச்சர் ரிச்சாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக அண்டர் 4000 rupeesல இது ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.